பல்லடம் நகராட்சியை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் பெரிய முறைகேடு நடந்துள்ளது. அண்ணா பேருந்து நிலைய இருசக்கர வாகன நிறுத்துமிட குத்தகை மற்றும் கட்டுமானத்தில் கோடி ரூபாய் அளவிலான நிதி முறைகேடு நடந்ததாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதல் தகவல்களின்படி நகராட்சிக்கு 1,02,10,020 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. 2018ஆம் ஆண்டு நிலம் மட்டும் குத்தகைக்கு விடப்பட்ட போது ஆண்டுக்கு 15 லட்சம் ரூபாய்க்கும் அதிக வருவாய் கிடைத்தது. அப்போது குத்தகைதாரர்களே தங்களது சொந்த செலவில் கொட்டகை அமைத்து செயல்பட்டனர். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்தது? மக்கள் வரிப்பணத்தில் இருந்து 59 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கொட்டகை கட்டப்பட்டது. இந்த கட்டுமானம் பழைய குத்தகைதாரர்களை வெளியேற்றவே செய்யப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அதிலும் அதிர்ச்சியான விஷயம் 26 மாதங்கள் நிறுத்துமிடம் செயல்படாமல் இருந்ததாக தகவல். இதனால் 43,10,020 ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என கணக்கிடப்படுகிறது. ஏல விளம்பரம் உள்ளூர் பத்திரிகைகளில் வெளியாகவில்லை என குற்றச்சாட்டு. முறையான போட்டி இல்லாமல் குத்தகை வழங்கப்பட்டதா? மக்கள் மேலும் கேள்வி எழுப்புகின்றனர். தனியார் இடத்தில் 10 ரூபாய் வசூல், ஆனால் நகராட்சி இடத்தில் 15 ரூபாய் வசூல் ஏன்? ரசீதில் முழு விவரம் இல்லையா? கட்டண கணக்கில் தெளிவு இல்லையா? சமூக ஆர்வலர்கள் உயர் அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர். விசாரணைக்கு சென்ற பணியாளர் மிரட்டப்பட்டு இடமாற்றம் செய்யப்பட்டதாகவும் தகவல். இது வெறும் குற்றச்சாட்டா அல்லது மிகப்பெரிய நிதி முறைகேட்டின் தொடக்கமா? பல்லடம் மக்கள் பதிலை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். இது குறித்து அதிகாரப்பூர்வ விளக்கம் என்ன? விசாரணை தொடங்குமா? இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? மேலும் தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த இடம் அவங்களே செட் போட்டு 10 ரூபாய்க்கு நகராட்சி மக்களோட வரி பணத்தில் இத்தனை கோடி இத்தனை லட்சம் செலவு பண்ணி அவங்களோட கம்மியாக தான் போகணும். அப்புறம் அதோட அதிகமாக தான் என்ன ஹலோ வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தமாக இடம் வாங்கி செட் அவங்க இந்த மாதிரி எல்லா செலவும் அவங்களே பாதுகாத்து 10 ரூபா தான் வாங்குறாங்க. இப்போ நகராட்சி நம்ம மக்களோட வரி பணத்தில் 50 லட்சம் ரூபா போட்டு ஆனால் அதோட அதிகமாக நகராட்சி வருவாங்க. நாங்கள் மாவட்ட இந்த நடவடிக்கையும் எடுக்கல என்ன பண்ணுறது? அதிலே கொடுக்கல என்ன பண்ண போகிறீங்க? நாளைக்கு கடை பஸ் ஸ்டாண்டு ஆமாம் மெடிக்கல் மார்க்கெட்டு எம்ஜிஆர் 3 வருஷம் அதுதான் விளக்கம் கேட்டாங்க. நான் உங்களுக்கு அது கம்ப்ளைண்ட் போதும். சரிப்பா, சரி, தேங்க்ஸ். சரி சார், வந்தேன் உள்ள போனாங்க. ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதிகம் வசூல் பண்ணுறாங்க. இவ்வளோதான் பஸ்